ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா 1 மினிட் சட்னி. இது வந்து ரொம்பவே ஈஸியான சட்னி. நீங்கள் வந்து இப்போ லாங் ட்ராவல் போகிறீங்க அப்படின்னா இது கேரி பண்ணிட்டு போகலாம். இப்போ வீட்லேயே கொஞ்சம் எனக்கு லேசியாக இருக்குது அப்படின்னா இது ஈஸியாக நீங்கள் குக் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஆனியன், டொமேட்டோ, அப்புறமா ரெட் சில்லி, கூடவே வந்து பூண்டு எடுத்துருக்கிறேன். ஆனியனை வந்து நல்லா தோலை உரிச்சிட்டு ஓரளவுக்கு ரஃப்பாக சாப் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து ஸ்மூத்தாக ரொம்ப பொடிசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறமா நம்ம பூண்டு உரித்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். நான் வந்து இங்கே கார மிளகா ஒரு 7 மிளகா எடுத்திருக்கேன். அது கூட வந்து பூண்டோட வந்து வெங்காயம், தக்காளி இது எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். உப்பு சேர்த்துட்டு இதை அரைச்சிடலாம். நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்மளுக்கு வந்து இதில் நீங்கள் லாங் ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா இதோட கொஞ்சம் புளியும் வெல்லமும் வச்சு அரைச்சிக்கணும். அப்போ தான் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இதை வந்து நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைங்க. கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சாதான் அது வந்து கெட்டு போகாது. இது வந்து நீங்கள் சப்பாத்தி மேலே அப்ளை பண்ணிவிட்டு கூட அப்படியே சாப்பிட்டுடலாம். நம்ம தனியாக எதுவும் கேரி பண்ண தேவையில்லை. அதே மாதிரி இந்த சட்னி வந்து ரொம்பவே இப்போ ரீசன்ட் டைம்ஸில் எங்கள் ஃபேமிலியோட ஆல் டைம் ஃபேவரட் ஆகிடுச்சு. இதில் வந்து மெயின் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அரைக்கும் போது தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த வெங்காயத்துலேருந்து வர தண்ணி, இந்த தக்காளியிலேருந்து வர தண்ணியிலே அது வந்து மசிஞ்சிடணும். தண்ணி தனியாக வந்து ஊற்றக்கூடாது. அப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். இந்த தாளிப்பை வந்து நீங்கள் தூக்கி சட்னியில் கொட்டணும்னு அவசியம். சட்னியை தூக்கி இந்த தாளிப்பில் கொட்டிட்டு, ஏன்னா நம்ம எல்லாமே பச்சையாக போட்டிருக்கோம் இல்லையா, எதையும் வதக்காமல். அதனால் இப்போ வந்து நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா அந்த சட்னி இன்னுமே கூட கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா ரெட் கலராக வந்திருக்கு சட்னி. இதை வந்து நம்ம இப்போ இதில் கொட்டிட்டு நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு சுருளை வதக்கணும். இப்போ வந்து நம்ம ஒரு 1 டைம் அப்படியே சும்மா கிண்டி விட்டுட்டு வேணும்னா நீங்கள் மூடி போட்டு கூட குக் பண்ணலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போ நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது நல்லா ஸ்லோ குக் ஆகும்போது, எந்த ஒரு ஃபுட்டுமே ஸ்லோ குக் ஆனால் அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. ஆனால் நீங்கள் வந்து மூடி வச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அப்பப்போ எடுத்து பார்த்து கிண்டணும். உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு முன்னாடியே. அவ்வளோதான், நம்மளோட 1 மினிட் சட்னி ஈஸியாக ரெடி ஆகிடும். நீங்கள் வேணும்னா இதை வந்து ஏர்டைட் பாக்ஸில் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.